இந்த மீடியா பண்ற சில விஷயம்லாம் வந்து சரியா, தப்பான்னு நம்மளால யோசிக்கவே முடியலங்க. பிகாஸ் இறப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கையான விஷயம் இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து, ஏதாவது ஒரு மாபெரும் தலைவர், இல்ல மக்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவர் அப்படி அப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, ஸோ அவங்களோட சடன் டெத்து அதாவது ஒண்ணு அவங்க வந்து கவர்மெண்ட் ஓரியன்டடா இருக்க ஒரு பெர்சனா இருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்க வந்து சடனா ஒரு டெத் ஆகுறாங்க அப்படின்னா, அத வந்து எல்லா மக்களாலும் ஒரே நாள்ல இங்கேருந்து அங்க போய் பார்க்க முடியாது. ஸோ அத வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஓகே. அதுவுமே ரொம்ப ரேரா யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் பார்த்த லைவ்ன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இந்த மாரி சொல்லிட்டு அரசியல்ல இருக்க பெரிய தலைவர்கள் லைவ் போட்டாங்க. ஆனா, இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம், இப்போ ஒரு 5, 6 வருஷம் அத விட மோசம். இந்த கடைசி ஒரு 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, யார் வீட்ல டெத்து நடந்தாலுமே வந்து அவங்க வீட்டு ஆளுங்க போறதுக்கு முன்னாடி போறது யாருன்னா, மீடியாவா தாங்க இருக்கு. ஆக்சுவலி தலைப்புச் செய்தியில போடுற ஒரு நியூஸ், இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு திரையுலக பிரபலம். ஸோ யாரோ ஒரு முக்கியமான பிரபலம், எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருக்கட்டுமே, அது அவங்க ஃபேமிலிக்கு வந்து அவ்வளோ கஷ்டமான நியூஸ். அவங்களோட ரசிகர்களா இருக்கவங்களுக்கு அது ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்கள பின்பற்றவங்களுக்கு அது ஒரு சோகமான விஷயம்னு வச்சுக்குவோம். எல்லாத்தையுமே வந்து எப்படி நியூஸ் போடுவாங்கன்னா, இந்த 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா தலைப்புச் செய்தின்னு ஒண்ணு வரும் பார்த்தீங்களா? அதுல வந்து போடுவாங்க. எப்படின்னா, ஒரு 1 ஹாருக்கு ஒருக்கா நியூஸ் வரும்போது, இந்த மாதிரி ஒரு பிரபலமான தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், ஒரு சினிமா துறை சார்ந்த நடிகர், இப்படின்னு போட்டு ஒரு 1 நிமிஷம் நியூஸ் போடுவாங்க. அவ்வளோதான். அந்த 1 மணி நேரத்துக்கு ஒருக்காவே அத ரிப்பீட் பண்ணி போடுவாங்க. சரி, அத கூட நம்ம வந்து ஓகேன்னு வச்சுக்கலாம். ஆனா இப்போ பாருங்க, காலையில டிவிய ஆன் பண்ணதுலேருந்து, நைட்டு போய் அடக்கம் பண்ணி, சம்பவம் பண்ணி, எல்லாம் போய் அவன் அவன் வீட்ல போய் வீட்டு கதவ பூட்டி வெளிய தொரத்துற வரைக்கும் எல்லாத்தையும் காட்டணுமா? ஒரு வீட்ல வந்து எமோஷன்ஸ் எவ்வளவோ நடக்கும். நெறையா பேர் வந்து பேசுவாங்க. எவ்வளோ ஃபீலிங்ஸ மாறி மாறி ஷேர் பண்ணுவாங்க. சில விஷயம் வந்து தவிர்க்க வேண்டியது, காட்டக்கூடாது அப்படின்னு இருக்க சில விஷயம்லாம் இருக்கும். ஆனா இவங்க ஃபோக்கஸ் வந்து நல்லத காமிச்சா கூட பரவால்ல. நீங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு கார்னர்ல நீங்க பாட்டுக்கு ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நார்மலா வர்றாங்க, போறாங்க, எல்லாரும் பண்றாங்க, நிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு லைவ் போட்டா கூட சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். திருப்பி, திருப்பி, திருப்பி அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் குடுத்து, இவங்க வந்தாங்க, இப்படி பேசினாங்க, இவங்க சிரிச்சுட்டாங்க, இவங்க பார்த்தாங்க, இவங்க கத்திட்டாங்க, இவங்க எமோஷன் ஆயிட்டாங்க, இவங்க ஏன் இங்க நிக்கிறாங்க, இவங்க ஏன் அங்க நிக்கிறாங்க, இவங்க ஏன் வரல. ஸோ வந்து அது வந்து ஒரு 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 மனுஷன் வாழ்க்கையில வந்து ஒரு கடைசியான ஒரு நேரம். வாழ்க்கையில வந்து ஒரு கடைசி நிமிஷத்துல இருக்க அவ்வளோதான். அதுதான் அந்த மனுஷனோட கடைசி நிமிஷம் இந்த பூமியில அப்படின்றப்போ, அத ரொம்ப பீஸ்ஃபுல்லா, அமைதியா ஹேண்டில் பண்ணி, இப்போ நீங்க யாருமே இந்த கேமரா தூக்கிட்டு போகலன்னு வைங்களேன், முக்காவாசி பேர் வந்து ஓவர் ரியாக்ஷனே பண்ண மாட்டாங்க. எல்லாருமே நார்மலா அங்க என்ன நடக்கணுமோ நடத்துவாங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் தெரியணுன்றதுக்காக அங்க போய் ரியாக்ட் பண்றவங்களும் ஜாஸ்தியா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இது என்ன கல்ச்சர்? இது எப்படி போயிட்டுருக்குன்னே வந்து சொல்ல முடியல. இந்த மாதிரி லைவா போட்டு காட்டணும்னு நீங்கலாம் நினைக்கிறீங்களா? இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்றத தெரிவிச்சாலே போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இதனால ஒரு வேவ் கிரியேட் ஆயி, இது ஒருத்தர கெட்டவங்களா காட்டுறதுக்கு அத ஃபோக்கஸ் பயங்கரமா பண்றதெல்லாம் வந்து சரிப்படும்னு எனக்கு தோணல. அங்க நெறைய ஃபார்மாலிட்டீஸ், நெறைய சடங்கு. ஸோ அவங்கவங்க சம்பிரதாயப்படி ஏகப்பட்ட விஷயம்லாம் நடக்கும். நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி வெளிக்கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ அவங்களோட பர்சனல டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும், வீட்டுக்கு வெளிய நின்னு வீடியோ எடுக்கிறோமா, அதோட ஓகே அப்படின்னு இருந்தா கூட பெட்டர்ன்னு தான் நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இத நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல இது தேவையில்லாத ஒண்ணுன்னு நெனைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.